Hi friends, இன்னைக்கு dress box வச்சு ஒரு சூப்பரான ரெண்டு ஐடியாஸ் பார்க்கலாம். First time வீடியோ பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. First idea பார்க்கலாம். First ஐடியாக்கு இது மாதிரி நான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பெரிய சைஸ் பாட்டில் இருந்தாலும் ஓகே தான். இது மாதிரி பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டிலில் இது மாதிரி பாட்டம் சைடில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட 4 கார்னர்லேயும் இது மாதிரி நான் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா திக்கான சாரீ பாக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வெயிட்டு தாங்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாட்டிலோட டாப்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் சாரீ பாக்ஸை வச்சு இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ க்ளூ எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மறுபடியும் நான் பாட்டிலில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த சாரீ பாக்ஸோட 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிக்கிறேன். மொத்தம் நான் 3 சாரீ பாக்ஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் 3 இல்லைன்னா 4 பாக்ஸ் கூட வச்சு ஒட்டிக்கலாம். நாலு பாட்டிலையும் ஒட்டிட்டேன். இப்போ தேர்டு சாரீ பாக்ஸை எடுத்து இந்த பாட்டில் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம பாட்டில் வச்சு ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டானதே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியுது. ஸோ இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். கிராஃப்ட் திங்ஸ் இல்லை எது வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா திக்கான சாரீ பாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வெயிட்டு தாங்கும். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். ஸோ சாரீ பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். சாரீ பாக்ஸில் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு இது மாதிரி நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆக கட் பண்ணும்போது ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று கொஞ்சம் சின்னதாகவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து பெருசாகவும் இன்னொரு பாக்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாக்ஸோட இந்த கார்னரில் வந்து நான் இது மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே அடுத்த பாக்ஸ்லேயும் வந்து நான் 2 சைடும் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இது மாதிரி கார்னரில் 2 ஹோல் மட்டும் போடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த இன்னொரு கட் பண்ணாத பாக்ஸ்லேயும் வந்து இது மாதிரி மேலே 2 சைடும் நான் ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ 2 சைடும் ஹோல் போட்டாச்சு. இப்போது நான் இந்த பாக்ஸை இது மாதிரி வந்து இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸை ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் இதை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ கீழே இருக்க பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த பீஸையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஹோலில் வந்து நம்ம த்ரெட்டு போட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஹோலுக்கும் கீழே வந்து நாட் போட்டுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் வைக்க வைக்க அந்த பாக்ஸ் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். நான் நாட் போட மறந்துட்டேன். பட் நீங்கள் வந்து அந்த பாக்ஸ்க்கு நெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து த்ரெட்டு போடும்போது அந்த ஹோலுக்கு கீழே ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹோலில் வந்து த்ரெட்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸோ ஹோலுக்கு கீழே வந்து நம்ம த்ரெட்டு போடும்போது அந்த பாக்ஸ் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெயிட்டான பொருள் வச்சாலும் கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் ஹோலுக்கு கீழே வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லா ஹோல்லையும் நான் த்ரெட்டு வந்து போட்டாச்சு. இப்போ இந்த 2 த்ரெட்டையும் வந்து நாட் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் மேலே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆர்கனைசரை வந்து வாலில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த 4 பக்கமும் நம்ம வந்து த்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 4 பக்கம் கீழே நாட் போட்டுட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் கீழே இறங்கி வராமல் இருக்கும். ஸோ நம்ம வெயிட்டாக வச்சாலும் கீழே வராமல் இருக்கும். ஸோ அதனால் நாட் போட்டுக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.